தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவர் நியமனத்தில் அரசியல் இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமாரை நியமித்து தமிழக அரசு சமீபத்தில் அறிவிப்பை வெளியிட்டது. இந்நிலையில் சுனில்குமாரின் நியமனத்தை ரத்து செய்ய கோரி அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் IS இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவராக பதவியில் இருக்கும் அல்லது ஓய்வு பெற்ற டிஜிபியை நியமிக்கும் வகையில் கடந்த 1991ஆம் ஆண்டு சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது என்றும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவராக சீமா அகர்வால் 3 ஆண்டுகளுக்கு மேல் வாரியத்தின் தலைவராக பதவி வகித்தார் என்றும் அதன் காரணமாகவே அவர் மாற்றப்பட்டு சுனில்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2012-20ஆம் ஆண்டு வரை பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் உறுப்பினர் செயலாளராக சுனில்குமார் இருந்துள்ளார் எனவும் அதனால் அவருக்கு அந்த துறை குறித்து நன்கு அறிந்து வைத்துள்ளார் எனவும் கூறப்பட்டுள்ளது. சுனில்குமார் ஓய்வு பெற்று இருந்தாலும் கூட வாரியத்தின் தலைவராக பணியாற்றும் போது அரசின் விதிமுறைகளுக்கு கட்டுப்படுபவர் எனவும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது டிஜிபி அந்தஸ்தில் உள்ள 11 அதிகாரிகளும் மற்ற துறைகளில் பணியாற்றி வருவதால் ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் இதில் அரசியல் எதுவும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது.